கோவையில் கல்லூரி மாணவி நள்ளிரவில் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியது. இதனைத் தொடர்ந்து 3 கொடூரன்கள் சுட்டு பிடிக்கப்பட்டனர். இந்த நிலையில் அதே கோவை மாவட்டத்தை சேர்ந்த தலைமை காவலர் ஒருவர் ஓடும் ரயிலில் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக வீடியோ ஆதாரத்துடன் புகார் அளித்து 4 நாட்கள் ஆகியும் கூட அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கவில்லை என அதிர்ச்சி குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. டிசம்பர் 20ஆம் தேதி சனிக்கிழமை சென்னையில் சட்டக் கல்லூரியில் பயிலும் கோவையை சேர்ந்த மாணவி சென்னையில் இருந்து கோவைக்கு செல்லும் கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயிலில் அமர்ந்து வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது ரயில் அரக்கோணம் வந்து கொண்டிருந்த போது பக்கத்தில் அமர்ந்திருந்த நபர் மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த சட்டக்கல்லூரி மாணவி தனக்கு நேர்ந்த பாலியல் தொல்லையை துணிச்சலுடன் உடனடியாக தனது மொபைல் போனில் வீடியோவாக பதிவு செய்து ரயில்வே ஹெல்ப்லைன் எண் 139க்கு தொடர்பு கொண்டு புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து மாணவி காட்பாடி ரயில்வே போலீசாரிடம் அந்த நபரை ஒப்படைத்தார். மேலும் இதுகுறித்து மாணவி அப்போதே புகார் அளித்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் 20ஆம் தேதி கொடுத்த புகார் மீது காட்பாடி ரயில்வே போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. பலமுறை தொடர்பு கொண்டு கேட்ட போதும் காட்பாடி பெண் போலீசாரோ அவர் பெயர் ராஜசேகர், அவர் கூட்டத்தில் கை தவறி பட்டுவிட்டது என்று கூறினார் என்றெல்லாம் கூறியிருக்கிறார்கள். இப்படித்தான் சொல்வார் என்று தெரியும், அதனால்தான் வீடியோ எடுத்தேன் என்ற மாணவியோ காட்பாடி ரயில்வே காவல் நிலைய எஸ்ஐக்கு அந்த வீடியோ ஆதாரத்தை அனுப்பியதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் காவல்துறையை சேர்ந்தவர் என்பதால் அவர் மீது காட்பாடி ரயில்வே போலீஸ் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் போக்கு காட்டி வருவதாக சட்டக்கல்லூரி மாணவி குற்றம் சாட்டினார். இதனைத் தொடர்ந்து மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட அந்த நபர் கோவை ஆர்எஸ்புரம் காவல் நிலைய தலைமை காவலர் ஷேக் முகமது என்பதும் போலீசார் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதும் அவரது பெயர் ராஜசேகர் என்றெல்லாம் திசை திருப்பியதும் தெரிய வந்தது. புகார் கொடுத்து 4 நாட்கள் ஆகியும் அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கவில்லையே, ஏன் என காட்பாடி ரயில்வே காவல் ஆய்வாளர் சித்ராவை நாம் தொடர்பு கொண்டு கேட்டபோது பாதிக்கப்பட்ட அந்த மாணவி ரயில் பெட்டியில் இருந்து அந்த நபரை இறக்கிவிட்டால் போதும் என்றார். மேலும் நாங்கள் கோயம்புத்தூர் சென்று புதியதாக புகார் அளித்துக் கொள்கிறோம் என்று கூறினார். பிறகு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை தொடர்பு கொண்டு புகார் கொடுக்கிறீர்களா என கேட்டபோது அவர் புகார் அளிக்க வரவில்லை, சதன் ரயில்வே போன்ற இடங்களில் மெயில் மூலமாக புகார் அளித்து விட்டார். அந்த புகாரின் அடிப்படையில் விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் படி 23/12/2025 செவ்வாய்க்கிழமை அன்று காலை எஃப்ஐஆர் பதிவு செய்து விட்டோம். தற்போது அந்த தலைமை காவலர் ஷேக் முகமதுவை பணியிட நீக்கம் செய்துவிட்டனர் என்று தெரிவித்தார். இப்ப நீங்க கோயம்புத்தூர் ஜிஆர்பி லோக்கல்ல கொடுக்க முடியாதுமா, ரயில்வே ஸ்டேஷன்ல தான் கொடுக்கணும். அதான் மேம், நாங்க அந்த ஜங்ஷன் ரயில்வே அதுக்கு போயிட்டு தான் பண்ண போறோம். என்ன மேம் அன்னைக்கு என்ன மேம் நடந்தது? நீங்க கூட்டிட்டு ஸ்டேஷன் போனீங்களா? ஸ்டேஷனுக்கு போனப்ப கூட்ட நெரிசல்ல கைப்பற்றுச்சு அப்படின்னு சொன்ன பிறகு கூட்ட நெரிசல்ல கையெல்லாம் படல மேம். அந்த வீடியோ வந்துட்டு சப் இன்ஸ்பெக்டர் அம்மாக்கு அனுப்பிட்டேன். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த ஆளு என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு. அதுக்குதான் மேம் வீடியோவே எடுத்தது. எனக்கு தெரியும் மேம் வீடியோ எல்லாம் எடுக்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரிதான் எதையாவது ஒண்ணு சொல்லி தப்பிச்சிருவாங்கன்னு. அதனாலதான் வீடியோவும் எடுத்து காமிச்சிட்டேன். நடிச்சான் அந்த ஆளு. சரி சரி சரி. ஆனால் புகார் அளித்த கோவை மாணவியின் தரப்போ 20ஆம் தேதி காட்பாடி போலீசாரிடம் அவரை ஒப்படைத்து நடவடிக்கை எடுக்க சொல்லி புகார் கொடுத்துள்ளார். மேலும் ரயில் பெட்டியில் இருந்து அந்த நபரை இறக்கிவிட்டால் போதும் என்று மாணவி போலீசாரிடம் கூறவே இல்லை. இன்ஸ்பெக்டர் சித்ரா ஏன் இப்படி தவறான தகவலை கூறுகிறார்? அந்த நபர் போலீஸ் என்றெல்லாம் அப்போது மாணவிக்கு தெரியாது. காட்பாடி போலீசாரும் அதை மாணவியிடம் தெரிவிக்காமல் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அவர் குறித்த விவரங்களையும் தெரிவிக்காமல் இருந்து வந்தனர். அதாவது தலைமை காவலர் என்பதால் அவரை காப்பாற்றுவதிலேயே குறியாக இருந்திருக்கிறார்கள். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான மாணவி வீடியோ ஆதாரத்துடன் புகார் கொடுத்தும் நீங்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நான் கோவையிலேயே புகார் அளித்துக் கொள்கிறேன் என விரக்தியோடு கூறினார். அதற்கு பிறகே இவர்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்கிறார்கள்.
வீடியோ ஆதாரம் வெளியானதும் கோவை ஆர்எஸ்புரம் காவல் நிலையத்தில் அவரது உயரதிகாரிகள் துறை ரீதியான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். ஆனால் நான் கொடுத்த புகாருக்கு காட்பாடி போலீசார் அந்த தலைமை காவலர் ஷேக் முகமதுவை ஏன் இன்னும் கைது செய்யவில்லை எனவும் கேள்வி எழுப்புகிறார்கள். சென்னையில் இருந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவலரே மாணவியிடம் பாலியல் தொந்தரவில் ஈடுபட்டிருக்கிறார். வீடியோ ஆதாரத்துடன் மாணவி புகார் அளித்தும் ரயில்வே போலீசார் 4 நாட்கள் ஆகியும் கைது செய்யாதது அதிர்ச்சியையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தி இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் நேசர்ராஜ் மற்றும் வேலூர் செய்தியாளர் சேதுராமன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.